எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி சமையல்ல வீட்டிலேயே சிகப்பரிசியில் புட்டு மாவு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க. இதுல புட்டு, இடியப்பம், கொழுக்கட்டை இது மாதிரி வெரைட்டி நிறைய செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் சிகப்பரிசியை முத நாள் இரவே ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சீங்கன்னா இடியப்பம், புட்டு எல்லாம் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்க. ஒரு அரிசி எடுத்து இந்த மாதிரி கையால கிள்னாலே போதும், நல்லா ரெண்டா உடையுது பாருங்க. இந்த அளவுக்கு ஊறினாதான் நல்லா இருக்கும் புட்டெல்லாம். இப்ப தண்ணியை நல்லா வடிச்சு வச்சுட்டேன். வடிச்சு வச்சுட்டு இதை துணியில போட்டு உணர்த்திடலாம். சிவப்பரிசிலாம் கடையில போய் வாங்கினீங்கன்னா அதிக காசு. இது நம்ம வீட்டிலேயே செஞ்சோம்னா செலவும் மிச்சம். நம்ம ஒரிஜினலா நம்ம சிவப்பரிசியை வீட்டில் செஞ்ச மாதிரி ஒரு மன திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி மாவுன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்ன மாவுன்னு அது நம்மளுக்கு தெரியாது. நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறம் கையால் இந்த மாதிரி பாருங்க, எந்த வித தண்ணி இல்லை பாருங்க. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால நான் மிக்சிலே போட்டு நான் நைஸாக நுணுக்கிக்கிட்டேன். நீங்கள் நிறையா இருந்துச்சுன்னா மின்சன்ல கொடுத்தா கூட நீங்க அரைச்சிக்கலாம். நல்லா நைஸா இருக்கு பாருங்க. துணியை விரிச்சு விட்டு அதிலே மாவை போட்டுக்கலாம். போட்டு மூட்டை மாதிரி கட்டி இட்லி பானைல வேக வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். இப்போ 10 நிமிஷம் வெந்துருச்சு. சுத்திரம் ஆவி வருது பாருங்க. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து தாம்பாளத்துல போட்டுருங்க. வெந்தோடனே நல்ல வாசமா இருக்கு. நம்ம கட்டியே இல்லாம தான் மாக வேக வச்சோம். ஆனா 1-2 கட்டி இருக்கு பாருங்க. இது லேசா ஆறட்டும். கொஞ்சம் ஆறின பிறகு இதை ஜலிச்சுக்கலாம். நம்ம காய வச்சு சளிச்சிட்டோம்னா அது ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும். அந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கும் போதே நம்ம சளிச்சுக்கிட்டோம்னா எந்த வித கட்டியுமே இருக்காது. மாவு நல்லா ஜலிச்சுக்கலாம். ஜலிச்ச பிறகு இந்த மாதிரி தான் கட்டி இருக்கும். இதை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு இடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் வேக வச்சு இந்த மாதிரி சளிச்சு வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியான வேலை இது. இப்போ எல்லா மாவையும் சளிச்சு வச்சுட்டேன். இது மாதிரி 2 தாம்பாளத்தில் நான் பிரித்து வச்சிருக்கேன். வெயில நல்லா காய வச்சிருங்க. எந்த வித ஈரமும் இருக்கக்கூடாது. அப்போதான் நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா பூச்சி எதுவும் பிடிக்காது. உங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி புட்டு, கொழுக்கட்டை, இடியப்பம் இது மாதிரி ஆரோக்கியமாக ரெசிபி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.